ஹலோ, இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி அடை செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை பொருள் பார்க்கலாம். ராகி அடைக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஜீரகம், பெருங்காயம். இதுதான் இதோட பொருள். எண்ணெய் கொஞ்சம் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இது பிசையணும். இதில் உப்பு போட்டாச்சுன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி அடை பிரேக்ஃபாஸ்ட்டு. இது அடையாகவும் பண்ணலாம், இல்லை தோசை பண்ணலாம், இல்லை ராகி இட்லி பண்ணலாம். இன்றைக்கி அடை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு என்னென்னா, இதில் வந்து ராகி கொஞ்சம் சூடு, உடம்புக்கு சில பேருக்கு ஒத்துக்கும். இப்போ எனக்கெல்லாம் உடம்பு சூடு உடம்பு தான், அதனால் சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அப்படி சில பேருக்கு ஒத்துக்கலைன்னா இதில் வந்து சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சூடு தனியும். நானாக வெங்காயம் சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் வெங்காயம் சூடாக உடம்பு இருந்தது, ராகி மட்டும் சாப்பிட முடியலன்னா இதோட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மோர் சேர்த்தும் நம்ம கஞ்சி மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து ராகி இது வந்து அடை பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் மோர் குடிச்சிடுவேன். ஏன்னா என் உடம்பு சூடு உடம்பு, அதனால் நான் வந்து இந்த அடையை சாப்பிட்டுட்டு நான் வந்து மோர் குடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா இதோட வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்தா நம்ம அந்த சூடு தனியும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு அடை தட்டிட்டேன். இதை பாருங்கள், மாவு இப்படி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம், அதாவது சப்பாத்தி மாவுக்கும் இல்லாமல் பூரி மாவும் இல்லாமல் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஆனால் நம்ம அப்போ தான் ஸ்மூத்தாக தட்ட வரும். இதை பாருங்கள், ஒரு உருண்டை கையில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அடை சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கு கூட இது வந்து நீங்கள் பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதில் கொஞ்சம் நான் பழைய வாழை இலை வீட்டில் இருந்தது வேஸ்ட் பண்ண வேணாமே இந்த இலையை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாழை இலை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை மந்தார இலை, அப்படி இல்லைன்னா ஒரு கவர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் பழைய இலை எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம். நான் எப்போவுமே வாழை இலை மட்டும் வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க. அது ஃபைனலாக காஞ்சா கூட நான் அதில் வந்து ஏதாவது யூஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இப்படி சப்போஸ் உங்களால் தட்ட முடியலாம், கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுட்டு கூட நம்ம தட்டலாம். ஆனால் என் தட்டை வந்துடும், ஈஸியாக அதை வந்துருச்சு. அப்படி சப்போஸ் தட்ட முடியலன்னா கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுட்டு தட்டினா ஈஸியாக தட்டும். வாழையில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் பறிச்சுட்டு இப்படி தட்டிட்டிங்கன்னா அடை ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை சாப்பிட. இது வந்து கொஞ்சம் சின்ன ஒரு ஓட்டை போட்டு, ஏன்னா நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டால் நம்மளுக்கு வந்து அது இதாகும். இது அப்படியே எடுத்து இதை எனக்கு இது வச்சுருக்கேன், தோசைக்கல், அதில் போட்டேன். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் இதை எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம்னா அடை ரெடி. அடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் அடையை நீங்கள் பண்ணலாம். ஒரு அடையே நம்மளுக்கு எனஃபாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதோட ஒரு டம்ளர் மோர் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் இதோட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், வாழையில அதாவே வந்துருச்சு ஈஸியாக. இந்த அடை ரெடி. நான் எண்ணெய் விடலை, எண்ணெய் விடாமல், ஏன்னா நான் வாழையில தடவின எண்ணெய் தான், நான் இதில் எண்ணெய் விடலை. நீங்கள் இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விடலை. இப்படி தான் ஆகும். இன்னும் ஒரு 1 செகண்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு அடை ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு பண்ணணுன்னா இது பண்ணலாம் நீங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி. வீட்டில் நம்மளுக்கு ராகி மாவு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு 10 வடை நீங்கள் அடை வந்து பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு நம்ம வந்து இட்லி, தோசை அதுக்கு பதிலாக ஒரு சைடு வந்து ஒன்று வந்து இது வச்சுக்கலாம் நம்ம. அதாவது நம்ம இட்லி, பொங்கல் அப்படி வைப்போம் இல்லையா, அதுக்கு ஒன்று இது வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளுக்கு அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு அடை தட்டிட்டு மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன். அடை ரெடிங்க.
நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் 10 நிமிஷத்தில் ஒரு 10-15 அடை கிடுகிடுன்னு செஞ்சிடலாம். 1 கப்பு மாவுக்கே உங்களுக்கு வந்து நான் இப்போ எடுத்துருக்க 1 கப்பு மாவு வந்து உங்களுக்கு 6லேருந்து 7 அடை வரும். நான் பெருசாக தட்டியிருக்கேன், சின்னதாக தட்டிங்க 8 அடை கூட வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் எதுவுமே தேவைப்படாது பாருங்கள், எண்ணெய் எதுவுமே தேவைப்படாது. ஈஸியாக இருக்கும் சாப்பிட. நம்ம ட்ராவல் கூட இது பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி அடையும் அதோட பப்பாளி பழம் கொஞ்சம் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி மோர், இந்த மோரில் வந்து ஜீரகம், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு மோர் வச்சுருக்கேன். ஏன்னா ராகி பப்பாயா இதெல்லாம் கொஞ்சம் சூடு, உடம்பு சூடுபடுத்தும். ஜென்ரலாக எல்லாருக்குமே உடம்பு சூடாக படுத்துறது இந்த ராகியும் பப்பாயாவும். ஆனால் சில பேர் சூடு இருக்காது, சில பேருக்கு. என் உடம்பு கொஞ்சம் சூடு உடம்பு தான், அதனால் பார்த்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது, முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மோரோ இல்லை சின்ன வெங்காயமோ சேர்த்து கொடுங்க. ஏன்னா உடம்பு சூடு தனியும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணும்போதும் வேறு ஏதாவது டிஷ் பண்ணும்போதும் உங்களுக்கு திருப்பியும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.